அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 7/5/2026 வியாழக்கிழமை, பூராடம் நட்சத்திரம். கேந்திரம் திரிகோணம் என்று இரண்டு உண்டு. 4, 7, 10 இந்த இடங்கள் கேந்திரங்கள். 5, 9 திரிகோணங்கள். ஒரு சில நூல்கள் எந்த இடத்திலும் பாவர்கள் இருந்தால் பாவத்தை தான் செய்வார்கள். சில குறிப்பிட்ட இடங்கள் நீங்களாக 6, 8, 12 ஒரு கணக்கு சொல்லுகிறது. ஒரு சில நூல்கள் 6, 8, 12 இருந்தாலும் தீய கிரகங்கள் தீமையைத்தான் செய்யும் என்றும் சொல்லுகின்றன. இப்படி பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு நூல்களில் இருக்கின்றன. உண்மையை எப்படி காண்பது? உண்மையை காண வேண்டும் என்று சொன்னால் பல ஜாதகங்களை பார்த்து நீங்கள் அனுபவபூர்வமாக அறிவதுதான் உண்மை. அப்படி தான் இருக்க முடியும், வேறு வழி இல்லை. ஒரு சூத்திரம் சொல்லுகிறது, லக்னாதிபதி லக்னம் சுபராக இருந்து 8க்கு உடையவன் கேந்திரங்களில் இருந்து அவன் ஏறிய நட்சத்திரம் நல்ல நட்சத்திரமாக இருந்து அந்த 8க்கு உடையவனை குரு பார்த்தால் செல்வம் உண்டு, செழிப்பு உண்டு, கஷ்டப்படாமலேயே முன்னுக்கு வருவான். ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல். சரி, இது உண்மையா பொய்யா? அனுபவ ரீதியாக பார்க்கும்போது உண்மை என்றே தோன்றுகின்றது. லக்கணம் சுபர் வீடு, அங்கேயே அஸ்திவாரம் அமைத்தாகிவிட்டது நல்லபடியாக. 8க்கு உடையவன் கேந்திரங்களில் இருக்க திரிகோணம் என்று சொல்லவே இல்லை. இது நாம் ஒரு குறிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம். கேந்திர திரிகோணங்களில் இருக்க என்று வந்தால் நிலை வேறு. கேந்திரங்களில் இருக்க, இப்படி இதை மட்டும் கொஞ்சம் சற்று பார்ப்போம். ஜோதிட விதிகளில் ஒன்று உண்டு, 10ஆம் இடத்தில் பாம்பையாவது பழுதையாவது போடு. 10ஆம் இடம் கேந்திரம், தொழில் ஸ்தானம். அதில் பாம்பையாவது பழுதையாவது போடு என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் இன்னும் சில நூல்களில் சுப கிரகங்கள் திரிகோணத்தில் இருந்தால் வலிமை, பாவ கிரகங்கள் கேந்திரங்களில் இருந்தால் வலிமை. ஒரு சில நூல்களில் பல நூல்கள் சொல்லுகின்றன. அப்படி பார்த்தால் கேந்திரங்களில் பாவர்கள் இருந்தால் நன்மை நடைபெறவும் வாய்ப்பு உண்டு. ஆயின் சில ஜாதகங்களில் கேந்திரங்களில் பாவர்கள் இருந்து நல்லது நடக்காமல் போனதும் நடக்கிறது. அது ஒரு கேள்விக்குறியாகவே பல நாட்கள் இருக்க, அதன் பிறகு ஒரு உண்மை, அந்த கேந்திரத்தில் இருக்கின்ற அந்த 8க்கு உடையவனை குரு பார்த்திருந்தால் நன்மையே நடக்கிறது. ஆக கேந்திரங்களில் பாவர்கள் இருந்தால் நன்மை நடக்குமா தீமை நடக்குமா என்று சொன்னால் அந்த இடத்தை, அந்த கிரகத்தை குரு பார்த்தால், அந்த 8க்குடையவனும் நல்ல ஒரு நட்சத்திரம் ஏறி இருந்தால் நன்மையே நடக்கும், நன்மைதான் நடக்கும். அந்த நன்மையும் சாதாரண நன்மையாக இருக்காது, சிறப்பான நன்மையாக இருக்கும். இனி இன்றைய தினம் எந்தெந்த நட்சத்திரங்கள் நல்ல நட்சத்திரங்கள் என்று பார்ப்போம். திருவோணம், சதயம், அஸ்வினி, திருவாதிரை, கிருத்திகை, பூசம், மகம், உத்திரம், அஸ்தம்,
சுவாதி, அனுசம், மூலம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு ஒரு லட்சிய வெற்றி கிடைக்கும் நாள். உங்களது பல நாள் லட்சியம் இன்று நிறைவேறும் நாளாக காட்டுகிறது. நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களே, வந்து சூழ்ந்த ஒரு துன்பம் நல்லபடியாக விலகும். விளக்கும் முறை முல்லை முள்ளால் எடுப்பது போல. ஒரு கஷ்டம் வந்தது, அந்த கஷ்டத்தை வித்தியாசமான முறையில் அகற்றுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, புகழ் உண்டு. இன்று உங்களுக்கு புகழ் உண்டு. நல்லபடியாக யோசித்து எடுக்க வேண்டிய நல்ல முடிவை எடுத்து அதன்படி நடந்து இந்த புகழை அடைவீர்கள். கடகராசி அன்பர்களே, விடாமுயற்சியுடன் பணிபுரிந்து ஆரம்ப காலத்தில் ஏற்படும் ஒரு சில தோல்விகளை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து பணியாற்றி முடிவில் லாபத்தை காணும் நல்ல நாள் இந்த நாள். சிம்ம ராசி அன்பர்களே, ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அந்த வழியிலிருந்து இம்மியும் பெசகாமல் நடந்து எதை அடைய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களோ அதை அடையும் நாள். கன்னிராசி அன்பர்களே, வெல்ல முடியா வார்த்தையை இன்று நீங்கள் பேசும் நாள். இன்றைய தினம் படித்த பண்டிதர்கள் கூட உங்களிடம் பேச முடியாமல் போவது நடக்கும். அதுபோல் தீர்மானமான ஒரு பேச்சை, வெற்றிகரமான ஒரு பேச்சை இன்று நீங்கள் பேசுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, சாதனை புரியும் நாள். இதெல்லாம் செய்ய முடியாது, இதெல்லாம் வீண் வேலை என்று சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை உங்களது முயற்சியால் வென்று காட்டும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி மதிப்பு மரியாதை அனைத்தும் உண்டு. மறுபாதி மனம் கஷ்டப்படும் அளவுக்கு வீண் செலவுகளும் நடக்கும். மதியத்திற்கு பிறகு சற்று கவனம். தனுசு ராசி அன்பர்களே, முதற்பாதி மதியம் வரை எதை தொட்டாலும் தோல்வி நஷ்டம். மதியத்திற்கு பிறகு எதை தொட்டாலும் வெற்றி லாபம். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, தொலைநோக்கு பார்வையோடு இன்றைய தினம் உங்களது பார்வையும் செயலும் இருக்கும். நன்றாக யோசித்து பார்த்து ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அதன் வழி நடப்பீர்கள் இன்று. கும்பராசி அன்பர்களே,
இன்று உங்களது திறமை மற்றும் பெருந்தன்மை இந்த இரண்டும் இணைந்து ஒரு செயலில் ஈடுபட்டு அந்த செயலில் வெற்றி. மீனராசி அன்பர்களே, செய்யும் செயலில் சற்று சுணக்கமும் கஷ்டமும் இன்று தெரிகிறது. எனவே நிதானமாக இன்று செயல்படுங்கள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.